சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி மட்டக்களப்பில் திரள் நிலையில் கூடிய பொதுமக்கள். தமிழர்களுக்கு கரிநாள் என தெரிவித்து எதிர்ப்பு. யாழ்ப்பாண பல்கலையில் பறக்க விடப்பட்ட கருப்பு கொடி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் நடவடிக்கை. போராட்டத்திற்கு சென்றவர்களை வழிமறித்து அச்சுறுத்தல். மட்டக்களப்பில் சம்பவம். இழப்புகளும் அழிவுகளும் தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல, மீண்டெழ வேண்டும் என்கிறார் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர். யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர். முன்னாள் லிபிய அரசு தலைவரின் மகன் சுட்டுக் கொலை, தொடரும் விசாரணைகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினமான இன்றைய தினத்தை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் கரிநாளாக அறிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இன்று காலை இந்த போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு சமூக மட்ட குடிசார் அமைப்புகள், தமிழ் அரசியல் கட்சிகள் தமது ஆதரவை தெரிவித்து கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தென்னிந்திய பிரபலங்களும் இந்த போராட்டத்திற்கு தமது ஆதரவை பதிவு செய்துள்ளனர். இவ்வாறான நிலையில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றலிலிருந்து பேரணியாக கிளிநொச்சி நகர் நோக்கி சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் திருகோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு நகர் நோக்கி இடம்பெற்றுள்ளது. இந்த பேரணியில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் பிரமுகர்கள், குடிசார் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்த மயமாக்கப்படுதல், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி, இறுதி போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு என்பவற்றை வலியுறுத்தியே வடக்கு கிழக்கில் இன்று போராட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்றப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் பிரிக்க முடியாத தொடர்பை கொண்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ் மாணவர்கள் இந்த நகர்வை செய்துள்ளனர். இலங்கை வரலாற்றில் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் அநீதிகள் இழைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்ட முக்கிய அடையாள இடமாக யாழ் பல்கலைக்கழகம் பதிவாகியுள்ளது. அந்த வகையில் முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு தமிழர்களின் கணிசமான ஆதரவையும் பெற்று ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை உட்பட முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதில் எந்தவொரு அக்கறையுமின்றி செயற்பட்டு வருகின்றார். இதுகுறித்து தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தி நீடிக்கும் நிலையில் இன்று நாடளாவிய ரீதியில் இன்று சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் அதனை கரிநாளாக கடைபிடித்துள்ளனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இறக்கியுள்ளனர். அத்துடன் தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடியையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்றியுள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த காலங்களிலும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதுபோன்று கருப்பு கொடிகளை ஏற்றி எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்திலிருந்து மட்டக்களப்புக்கு கருப்பு சுதந்திர தின போராட்டத்திற்கு சென்றவர்களின் பேருந்துகளை மறித்து அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை இராணுவ புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்ததாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செல்வராணி தெரிவித்துள்ளார்.
அம்பாறை திருக்கோவிலில் இருந்து 2 பேருந்துகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் போது அக்கரைப்பற்றில் ராணுவ புலனாய்வு துறையினரால் இடைமறிக்கப்பட்டதாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செல்வராணி தெரிவித்துள்ளார். இதன்போது ராணுவ புலனாய்வு துறையினரும் காவல்துறை உத்தியோகத்தரும் பேருந்தில் வேறு பொருட்கள் இருப்பதாக கூறி தம்மை அச்சுறுத்தியதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று வேறு இடங்களிலிருந்து சிங்கள இளைஞர்களையும் சிங்கள ஊடகவியலாளர்களையும் அழைத்து வந்து தமக்கு எதிரான செயற்பாடுகளையும் முன்னெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இழப்புகளும் அழிவுகளும் தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். அனைவரும் கட்சி பேதமின்றி ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை காலம் தற்போது உணர்த்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொழிற்பொருளில் இவ்வருடம் சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. டிட்வா இயற்கை அனர்த்தத்தினால் பல உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் எமது நாடு பெருமளவில் சந்தித்துள்ளது. இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளை இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனைவரும் செலுத்துவோம். இழப்புகளும் அழிவுகளும் எமக்கு புதியவை இல்லை. அந்த இழப்புகளிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் மீண்டெழுதலை சாத்தியமாக்குவதில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலையில் இருந்து நாங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டுமாக இருந்தால் சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் மாவட்டத்தின் அபிவிருத்தி நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்ல முடியும். இன்றைய உலகம் பொருளாதார ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, அறிவு ரீதியாக அதி உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நாம் எமது நிலைப்பாட்டினை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தினையும் சர்வதேச ரீதியிலே உயர்ச்சி அடைவதற்கும் சர்வதேச ரீதியாக முன்னேற்றகரமான நாடுகளோடு நாங்கள் இணைந்த வகையிலே அல்லதற்கு இணையான வகையிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதற்கேற்ற வகையிலே இளைய தலைமுறையினரை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. எதிர்கால தலைவர்களாகிய இன்றைய இந்த இளைய சந்ததியினரை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களை நல்ல முறையிலே எங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளிலே நல்ல நிலையிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தலையாய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருடத்தும் இருக்கின்றது. இன மத மொழி வேறுபாடுகளை களைந்து சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலையினை காலம் நமக்கு உணர்த்தியுள்ளது. இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் தேசிய ஒற்றுமையே தமது இலக்கு எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தான் தயாராக இருப்பதாகவும் நாட்டின் கல்வித்துறையில் மிகப்பெரிய மற்றும் யுகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். 133 ஆண்டுகால காலனித்துவ ஆட்சியிலிருந்து 1948 சுதந்திரம் பெற்றதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி இதற்காக இரத்தம், கண்ணீர் மற்றும் வியர்வையை சிந்திய எமது முன்னோர்களை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருளான இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது தமது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பலம் மக்களின் ஒற்றுமையிலேயே தங்கியுள்ளது என்று தெரிவித்த ஜனாதிபதி தமது அகராதியில் உள்ள மிகவும் அவலட்சணமான 2 சொற்கள் இனவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எந்தவொரு இனவாதத்திற்கோ அல்லது தீவிரவாதத்திற்கோ இடமளிக்கப் போவதில்லை எனவும் தேசிய ஒற்றுமையே தமது இலக்கு எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் நிகழ்வுகள் அரசு அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழ், சிங்களம் என 2 மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சுதந்திர தினம் எளிமையாக இடம்பெற்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன.
இலங்கையின் 78வது சுதந்திர தினம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் எளிமையாக இடம்பெற்றது. வது சுதந்திர தின நிகழ்வு திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூரில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள மக்களின் விவசாய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலர் ஆகியோருக்கு மாவட்ட கட்டளை தளபதி உறுதி அளித்துள்ள நிலையில் அதனை மீறும் வகையிலான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகித்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்வதற்காக தனியார் காணிகளில் உள்ள பனை மரங்களை தரித்து வருகின்றார்கள் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பனை அபிவிருத்தி சங்க தலைவர், வடமாகாண ஆளுநர் ஆகியோர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பலிகாமம் வடக்கிலே மயிலட்டி வடக்கு பகுதியிலே உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற தனியாருடைய காணிகளிலே உள்ள பனை வளங்களை பலாலி கட்டளை தளபதி உள்ள இடங்களில் அழிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை மக்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தியவுடன் உடனே சென்று பார்த்தபோது பல பனைகள் அழிக்கப்பட்டு விவசாயம் செய்வதற்கான நிலங்களை பயன்படுத்தும் நிலைமை காணப்படுகிறது. இவ்வாறான நிலைமையில் எங்களுடைய பனை வளத்தை அளிக்கின்ற நிலைமையில் இராணுவத்தினர் செயற்படுவதும் மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றதோடு இந்த விடயங்களை பனை அவிர் சபையினர் பார்வையிட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. பனை அவிர் சபையினர் அதில் கவனம் கொள்ள வேண்டிய இருக்கின்றது. ஏனெனில் தனியார் காணிகளில் பனைகள் அல்லது பனை வடலிகள் தரைக்கப்படும் போது உடனடியாக சென்று வழக்குகளை தாக்கல் செய்து அந்த மக்களிடமிருந்து தண்டனைகளை அறவிடுவது செய்கின்ற இந்த பனை அவிர் சபையானது இராணுவத்தினர் இவ்வாறு செய்யும் போது அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது ஒரு அரச நிர்வாகத்தில் உள்ள பக்கச்சார்பான செயற்பாடாக காணப்படுகிறது. ஆகவே பனை அபிவிருத்தி சபை உடனடியாக மயிலட்டி வடக்கிலே அளிக்கப்பட்ட பனைகளை உடனடியாக சென்று பார்வையிட்டு அந்த பனைகளுக்கு பதிலாக பனைகள் நடப்பட வேண்டும். எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் பிரதான கற்பதற்காக காணப்படும் பனை வளமானது மிக முக்கியமானது. இது எங்களுடைய வலிகாமம் வடக்கிலே விடுவிக்கப்பட வேண்டிய 2500 ஏக்கர் நிலப்பகுதிகளில், குறிப்பாக இது 246 மயிலட்டி வடக்கு பகுதிகளில் மக்களுக்கு சிறந்த விவசாய நிலங்களாக இருக்கின்ற பகுதிகளில் அந்த அருகாமையில் இருக்கின்ற பனை வளங்களை அழிப்பதானது எங்களுடைய வலிகாமம் வடக்கினுடைய இதயமான இருக்கின்ற எங்களுடைய வளங்களை அழிக்கின்ற செயற்பாடு காணப்படுகிறது. ஆகவே உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய பனை அபிவிருத்தி சபை மேற்கொண்டு இதற்கான உரிய தீர்வுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பொது மன்னிப்பின் கீழ் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் விடுதலை செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியலமைப்பின் 34வது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குற்றங்களுக்கு சிறையில் தண்டனை அனுபவித்து வருபவர்கள் 75,000 ரூபாவுக்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் தகுதியுள்ள 49 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலையீட்டின் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் புத்தபெருமானின் புனித சின்னங்கள் தரிசனம் இன்று பிற்பகல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த இடமான குஜராத்தில் 1960களில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பெருமானின் உடல் சார்ந்த புனித சின்னங்கள் இதுவரை இந்தியாவுக்கு வெளியே கொண்டு செல்லப்படவில்லை. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் விளைவாக இந்த புனித சின்னங்களை தரிசிக்கும் அரிய வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு
கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு புனித சின்னங்கள் ஹனுப்பிட்டி கங்காராம விகாரைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. புத்த பெருமானின் புனித சின்னங்களுக்கு ஜனாதிபதி முதல் மலரஞ்சலி செலுத்தி வழிபட்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பு கிடைக்கவுள்ளது. புத்த பெருமானின் புனித சின்னங்கள் நாட்டு மக்கள் தரிசிக்கும் வாய்ப்பு நாளை முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை 7 நாட்கள் கொழும்பு ஹனுப்பிட்டி கங்காராம விகாரையில் வழங்கப்படவுள்ளது. இதற்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. லிபியாவின் முன்னாள் ஜனாதிபதி முஅம்மர் கடாஃபியின் மகனும் அவரது அரசியல் வாரிசாக கருதப்பட்டவருமான சைஃப் அல் இஸ்லாம் கடாஃபி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தகவலை அவரது அரசியல் குழுவின் தலைவர் மற்றும் லிபிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளன. லிபியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிந்தான் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சைஃப் அல் இஸ்லாம் கடாஃபி கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று அவரது வீட்டிற்குள் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு முன்னதாக அந்த வீட்டிலிருந்து கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் செயலிழக்க செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அவர் அல்ஜீரியா எல்லையோரம் கொல்லப்பட்டதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார். எனினும் ஜிந்தான் நகரில் நடந்த மோதலில் அவர் உயிரிழந்ததாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி மட்டக்களப்பில் திரள் நிலையில் கூடிய பொதுமக்கள் தமிழர்களுக்கு கரிநாள் என தெரிவித்து எதிர்ப்பு. யாழ்ப்பாண பல்கலையில் பறக்க விடப்பட்ட கருப்பு கொடி சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் நடவடிக்கை. போராட்டத்திற்கு சென்றவர்களை வழிமறித்து அச்சுறுத்தல் மட்டக்களப்பில் சம்பவம். இழப்புகளும் அழிவுகளும் தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல, மீண்டெழ வேண்டும் என்கிறார் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர். யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர். முன்னாள் லிபிய அரசு தலைவரின் மகன் சுட்டுக் கொலை தொடரும் விசாரணைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.